வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் யூடியூப்ல சரியா வரலன்னா அதில் அப்டேட் வந்துடும். 11th எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அப்பாவையும் ஹீரோயினிக்கு வச்சு பேசிட்டு இருக்காங்க. வழக்கம் போலதான் ஒருத்தர் ஏட்டிக்கு போட்டி பேசி கோவமா இங்கிருந்து போயிட இது சரிப்பட்டு வராது, இவங்களை எப்படியாவது பேச வச்சாகணும்னு வேலைக்கார பையன்கிட்ட ஐடியா கேட்டா அவங்கள பேச வைக்கிறதுக்கான வழி எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்து தோத்துருவியான்னு கேட்டா அவங்களுக்கு அது கோவம் வரும். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே தோக்குறதுனா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட இது தாண்டா சான்ஸ், இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும்னு 2 பேரையும் ஆபீஸ்ல நிக்க வச்சு பேசுறாங்க. சேலஞ்ச் என்னன்னா, ஒரு மாசத்துக்கு அப்பா தான் புள்ள தான் அப்பா, நீங்க கேரக்டரை மாத்தி வாழ போறீங்க அப்படின்னு சொல்லிட. ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்கல, ஏன் பயமா இருக்கா தோத்துருவீங்களான்னு கேட்ட உடனே ஒத்துக்கிறாங்க. ஹீரோ அப்பா பாருங்க, ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு சின்ன பையன் மாதிரி இருக்காரு. ஹீரோவும் ஷர்ட் போட்டு அழகா ஹேண்ட்ஸமா இருக்காரு. அப்பாவோட ஆபீஸ்க்கு போக அங்க எக்கச்சக்கமா ஃபைல் வச்சிருக்காங்க. இதெல்லாம் டெய்லியும் உங்க அப்பா படிச்சு சைன் பண்றது, நீங்க சைன் பண்ண வேணா படிச்சு மட்டும் வச்சுக்கோங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு போயிட. இன்னொரு பக்கம் ஹீரோ அப்பா என்னடானா, ஹீரோ வளர்த்துற செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும்னு சொல்ல அவரும் போய் ஊத்துறாரு. வேலைக்கார பையன் சும்மா ஊத்துனா எப்படி, அவர் டெய்லியும் தண்ணி ஊத்தும் போது அது கூட பேசுவாரு தெரியுமா. சின்ன வயசுல அவர் தனியா இருக்கும் போதெல்லாம் செடிங்களை தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு அதுங்க கூட தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு. தண்ணி ஊத்தும் போது பேசிட்டே தண்ணி ஊத்துங்கன்னு சொல்ல தனிமையில செடிங்க கூட பேசுற அளவுக்கு நான் கூட பேசாம இருந்துட்டேன்னு லைட்டா ஹீரோ அப்பா ஃபீல் ஆயிட. இன்னொரு பக்கம் ஹீரோ ஆபீஸ்ல அவரை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ். அது ஒண்ணும் இல்ல, ஜோஷியக்காரங்க தான். அவருக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லையே. இப்ப என்ன புதுசான கேட்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்பிக்கை இல்ல, ஆனா இப்ப கொஞ்ச நாளா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவர் இறந்து போயிடுற மாதிரி அவருக்கு தோணிட்டே இருக்கான். ஒருவேளை அவர் அப்படி சடனா இறந்துட்டா உங்களை அது எந்த அளவுக்கு பாதிச்சிரும் அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதனாலதான் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கணிக்கிறதுக்கே எங்களை வர சொல்லியிருக்காருன்னு சொல்ல அதை கேட்டுனே ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் ஆயிடுறாப்ல. எக்கச்சக்க ஃபைல் இருக்கிற கடுப்புல ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகி அந்த ரூம்ல இருந்து வெளியில வர ஹீரோ அப்பாவும் அவர் வழக்கமா செய்யற அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கும் இது செம்ம டென்ஷன் ஆகுது. சடனா அந்த இடத்துக்கு இங்கு வந்திருக்கா. சரி வழக்கம் போல ஹீரோனை பார்க்க தான் வந்திருப்பான்னு பார்த்தா ஹீரோவை பாக்குறதுக்குன்னு சொல்லி ஐஸ் வைக்கிறா. ஏன்னா டின் தான் சொல்லியிருப்பானே செயினை ஹீரோவே உனக்கு வித்தாதான் உண்டுன்னு, அதுக்காக தான் இங்க வந்திருக்கா போல. ஹீரோவும் சரி நீங்க பேசிட்டு இருக்கான்னு போயிட அவ என்னமோ ஹீரோ மேல க்ரஷ் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து எப்படியோ எஸ் ஆகி வெளியில வந்தா அங்கேதான் டின் இருப்பான். அவன் கையை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு போய் ஏன்டா அவளுக்கு என்ன என் மேல க்ரஷ் இருக்கு போல, சரி அதெல்லாம் விடு, முக்கியமான ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும், ஒரு மாசத்துக்கு நானும் எங்க அப்பாவும் ரோலை மாத்தி பண்ண போறோம் அப்படின்னு அதை பத்தி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இது பத்தாதுன்னு ஹீரோ அப்பா ஹீரோயின் கிட்ட கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுத்து இது அன்லிமிட்டட் தான், உனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் பேக் ஷூ எல்லாமே வாங்கிக்கோ அப்படின்னு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ண. ஹீரோ மட்டும் சும்மா இல்ல, ஹீரோயின் அவங்க கூட வேலை பார்க்குற 2 பேருக்கும் சேர்த்து எக்கச்சக்கமா சாப்பாடு வாங்கிட்டு வந்து தாராளமா சாப்பிடுங்க, வேற ஏதாவது வேணும்னா கூட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எதுக்குமே ஹீரோயின் மயங்கல. தோத்துருவீங்கன்னு பயப்படுறீங்களா, நேர்மையா ஜெயிக்க பாருங்கன்னு 2 பேத்துக்கிட்டையும் ஒரே டயலாக் தான். ஹீரோயின் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு டிஷ்யூ எடுக்கும் போது அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கீழே வந்துருக்கும். அதை குனிஞ்சு எடுத்துட்டு இருக்கும் போது அங்க வந்து ஹீரோ டேபிள தலை இடிச்சுக்க கூடாதுங்கிற மாதிரி கையை வச்சுட்டு நின்னுக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள ஹீரோ மேல இருந்த காதல் அதிகமான மாதிரி இருக்கு. அதுவும் கரெக்டா 65%. ஹீரோவும் இப்ப ஹீரோயின் கூட உட்காந்து ஒர்க் பண்றாங்க. நீ உன் ரூமுக்கு போகலையா, இங்கே ஒர்க் பண்ண போறியான்னு கேட்க, ஆமா எதுக்கு தண்டமா அங்கே ஒரு கரண்ட் இங்கே ஒரு கரண்ட்னு, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணணும், அதனால நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்க்கிறேன்னு சிவனேன்னு அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இதெல்லாம் யோசிச்சுட்டே என்னோட கடையில் நின்றுட்டு இருக்கா. உன்னோட டைப் என்ன நான் வந்து கேட்க, ஹீரோயின் மனசுல என்னோட டைப் நல்லா காமெடியா ஃபன்னியா இருக்கணும், கூடவே நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கணும் அப்படின்னு ஹீரோவே நினைச்சிட்டு இருக்கா. வெளியில சொல்லல டைப் என்னங்க இருக்கு, டைப் நம்மள புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, நான் கேட்டது செடி டைப்பு, நீங்க பாய் ஃப்ரெண்ட் பத்தி எல்லாம் பேசுறீங்க போல அப்படின்னு நோஸ்கட் கொடுத்துடுறான். ஹீரோ ஆபீஸ்ல ஃபைல் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வராங்க. கூப்பிட்டு விட்டதே ஹீரோ தான். போன வருஷத்தோட ரெவன்யூ எல்லாம் பார்த்தேன் ரொம்ப கம்மியா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிய வருது. ஏன்னா புடின் பார்க் அப்படின்னு ஹீரோ அப்பாவோட பார்க்க வந்துட்டு க்ளோஸ் பண்ற நிலைமையில இருக்கான். ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு. அவரும் அப்படி இப்படின்னு அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அது எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ற நிலைமை வரும், அது க்ளோஸ் ஆனாலும் ஆகலனாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மனசுல நினைச்சிட்டே தான் அந்த பார்க்ல சின்ன வயசுல அவங்க அப்பா கூட அம்மா கூடன்னு எவ்வளவு சந்தோஷமா இங்க இருந்த மெமரிஸ் எல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போகும்போது அங்கேதான் ஹீரோயின் இருப்பாங்க. தெரியாதனமா ஒரு கம்பியில இடிச்சு ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கும், யாரும் பாத்திரக்கூடாதுன்னு ஃபைல் வச்சு ஹீரோ மறைச்சு நின்னுக்க. 65ல இருந்தது 85% அதிகமாயிடுச்சு. வேற எதுவும் இல்ல, லவ். சரி ட்ரெஸ் மாத்திட்டு போலான்னு வீட்டுக்கு வந்தா அங்கேதான் இங்க இருக்கான், அதுவும் ஒர்க் அவுட் பண்ற காஸ்டியூம்ல. மத்தியானம் இங்க ஒர்க் அவுட் நடக்க போகுதுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, எனக்கு சித்தி தான் சொன்னாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணா நல்லது தானே, அப்பதான் அப்பாவும் பிள்ளையும் ஒன்னு சேருவாங்கன்னு அவ சொல்றா. இந்த ஒர்க் அவுட் பிளான ஹீரோனுக்கு கொடுத்தது 10 தான். சின்ன வயசுல ஒன்னா பண்ண ஆக்டிவிட்டிஸ்லாம் மறுபடியும் அவங்களை பண்ண வைக்கலாம், கண்டிப்பா மெமரிஸ் வந்து ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லியிருப்பான். பிளான் பண்ண மாதிரியே எல்லாரும் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்றாங்க. வீடியோலாம் பார்த்த ஓரளவுக்கு பண்ணியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எப்படி கிடக்குறாங்கன்னு பாருங்க. இதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி ஹூலா ஹூப், அதை வச்சுட்டு எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு பண்ணிட்டு இருக்க. ஆனா ஹீரோக்கும் ஹீரோ அப்பாவுக்கும் மட்டும் சின்ன வயசுல அவங்க 3 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோ, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், இப்பவே இதை நிப்பாட்டிட்டு ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு கோவமாக இருந்து போயிட. ஹீரோ பின்னாடியே ஹீரோ அப்பாவும் போறாரு. நல்லபடியா முடியும்னு பார்த்தா ஏழகடமா முடிஞ்சிருச்சு. வெளியில வந்த ஹீரோ அப்பா ஹீரோ கிட்ட, நீ ஏன்
மேல இவ்வளவு கோவமா இருக்கேன், நாங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணலான்னு எடுத்த முடிவு தான் அதுன்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஊருக்கு போறேன்னு அவங்க அம்மா போயிருப்பாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஊருக்கு போயிட்டு வந்த மேல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ஹீரோ அம்மா கிளம்பிருப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்க போற வழியிலேயே இறந்திருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு புரியலையா, அம்மா இறந்தனால நான் ஒன்னும் உங்க மேல கோவமா இல்ல. சின்ன வயசுல நீங்க வேணும்னு நான் நினைச்சப்பெல்லாம் எங்க போயிட்டீங்க, ஒரு நல்ல அப்பாவா நீங்க என்ன வளர்த்தீங்களா, என் கூட இருந்தீங்களா அப்படின்னு கோவமா அங்கிருந்து அவனோட வீட்டுக்கு போயிடுறான். ஆனா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஹீரோவும் சரி ஹீரோ அப்பாவும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிட்டதை நினைச்சு ராத்திரி ஃபுல்லா தூங்காம அழுதுட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் நைட்டு நீங்க தூங்கவே இல்லதானு ஹீரோனும் அதை கண்டுபிடிச்சு காஃபி கொடுக்க, எனக்கு அவனை பத்தி எல்லாம் தெரியும்னு நான் சொன்னேன். ஆனா நிஜத்துல அவனுக்கு என்ன படம் பிடிக்கும், என்ன மியூசிக் பிடிக்கும், அவ்வளோ ஏன் அவனுக்கு எந்த பொண்ணு பிடிக்கும்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு அழுதுட்டே சொல்றாரு. தெரியலன்னா இதுக்கப்புறம் அவனை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு ஹீரோனும் அட்வைஸை கொடுக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ என்னடானா அவருக்கு உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் வந்திருக்கு. இதுக்கிடையில டின்னோட கடைக்கு அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா வழக்கம் போல கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த பொண்ணு ஓகேவா அந்த பொண்ணு ஓகேவான்னு கடைசியில இங்கோட போட்டோவையே காட்ட, இங்கோட போட்டோவை பார்த்தோன்னே அவன் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கிறத வச்சு ஒருவேளை இந்த பொண்ணு தான் உனக்கு பிடிச்சிருக்கோன்னு அவங்க அப்பா அம்மா முடிவெடுத்துடுறாங்க. கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ வீட்டுல ஹீரோவை பாக்குறதுக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்புறம் தான் அவருக்கு உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் வந்திருக்குங்கிற விஷயமே உங்களுக்கு தெரிய வருது. ஹீரோ சாப்பிட்றதுக்கு ஹெல்தியான அவருக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க, அந்த ஃபுட்டுல என்னெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் மட்டும் தவிர்த்துட்டு ஹீரோயின் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வீட்டுல ஒரு டைம் சாப்பிடும்போது அதெல்லாம் பிடிக்காதுன்னு ஹீரோ தனியா எடுத்து வச்சிருப்பாரு. அந்த ஞாபகத்துல தான் ஹீரோயின் வாங்கியிருக்காங்க. அப்படி ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோயின் கியூட்டா இருக்கே அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்க, எனக்கு வெக்கமா இருக்கே நீ பார்க்காதன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. சரி நானும் கூட சேர்ந்து சாப்பிட்றேன்னு ஹீரோயின் சாப்பிடும்போது என்ன மட்டும் பார்த்தல, நீ சாப்பிடும்போது நான் உன்னை பார்ப்பேன்னு ஒருத்தர் கொஞ்சம் லவ்வோட கொஞ்சம் ரொமான்ஸோடையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மாத்திரை போடணும்ல, அதை எடுத்துட்டு வரதுக்குள்ள ஹீரோ அங்கங்கே சொரிஞ்சுட்டே இருக்க, ஆல்ரெடி சொரிஞ்சு எல்லா இடத்துலயும் காயம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நீ சொரியக்கூடாதுன்னு கையை இருக்குமா பிடிச்சிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா, என்ன கேர் பண்ற, நீ ஃப்ரீயா ஆயிட்டியான்னு கேட்க ஹீரோயின் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே என்ன கேர் பண்றேன்னு ஹீரோ கேட்ட மேல் 85% இருந்தது 99% லவ் ஆயிடுது, 1% தான் கம்மி, என் மேல உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போறாங்க. ஆனா அந்த 1% கிஸ் பண்ண விடாம தடுத்துருது. உடனே ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடா. இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறத நினைச்சு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு வைக்கப்படுறாரு. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போன ஹீரோயினும் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. எபிசோட ஆரம்பத்துல ஹீரோட ஒரு வீடியோவை ஹீரோயின் டெலிட் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்பவே அதை ரிஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சிருப்பாங்க. அப்ப இருந்து அடிக்கடி ஹீரோவா அந்த வீடியோல பாத்துட்டே தான் இருந்திருப்பாங்க. எப்ப இருந்து எனக்கு ஒன்னு இவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சது, நான் ஏன் நீ எனக்கு பண்ண நல்ல விஷயத்தெல்லாம் அடிக்கடி நினைச்சு பாக்குறேன்னு ஹீரோயினே அறியாம ஹீரோ மேல இருக்கிற ஃபீலிங்ஸை நினைச்சு பார்க்க, அப்பா என்னடானா ஹீரோக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு இந்த மாதிரி ஐடல்ஸ் எல்லாம் பிடிக்கும், கான்சர்ட்னு வந்துட்டா உடனே போயிடுவாருன்னு போட்டோ ஆல்பம் எல்லாம் காட்டுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்க்க டின் வந்திருக்கான். சொரிஞ்சுட்டே இருக்கும்போது கையை பிடிச்சிட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, சாப்பிட்ட ஹீரோயின் தான் வாங்கி கொடுத்தான்னு சொன்ன மேல் எனக்கு என்னமோ ஹீரோயினையும் உங்க அப்பாவையும் பார்த்தா ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு சொல்றான் டின். ஹீரோவும் அதே தான் சொல்றாரு, கண்டிப்பா அவங்க பண்ணிக்க போறது ஃபேக் மேரேஜ் தான். ஆரம்பத்துல அவங்க வந்த உடனே அவரோட கம்பெனில நான் வேலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க எப்பவுமே தனித்தனி பெட்ரூம்ல தூங்குறாங்க, இன்னும் கல்யாணமும் பண்ணிக்கல, எனக்கு என்னமோ வித்தியாசமா இருக்கு, இதுக்கெல்லாம் எப்பதான் முடிவு கிடைக்குமோ, இந்த விஷயம் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இங்க வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன். அந்த டைம் பர்ஸ் விட்டுட்டு போனனால ஹீரோயினும் அதை வந்து கேட்டுடுறாங்க. காம்ப்ளிகேட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க, ஆல்ரெடி பாதி காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. இது மட்டும் ட்விஸ்ட் இல்ல, ஹீரோயினோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஹீரோ கூட அந்த ட்ரிப்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை ஹீரோ அப்பா பார்த்து இந்த விஷயம் 100% காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு.